பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஏசப்பா சிலுவையில் பேசின முதலாம் வார்த்தை மன்னிப்பு. லூக்கா 23:34. அறியாதிருக்கிறார்களே என்றார். ஏசப்பா மற்றவங்க செய்த பாவத்திற்கு தண்டிக்காம அவர் பிதாவின் இடத்தில் ஜெபித்தார். மத்தேயு 18:21-22 பாருங்களேன். பேதுரு அவனோட சகோதரனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா சொன்னாங்க, 7 தரம் மாத்திரம் இல்லை, 70 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் யார் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ அவங்கள இப்பயே மன்னிச்சிருங்க. தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நான் மன்னிப்பேன், நீங்கள் மன்னிப்பீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மன்னிக்கிற இதயம் தாங்கன்னு கேட்போம். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். ஏசப்பா யாரெல்லாம் மன்னிக்கிற இதயம் தாங்கன்னு கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் இப்பயே மன்னிச்சிடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 2ஆம் வார்த்தை ரட்சிப்பு. வாசிப்போம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா. 2 திருடங்களுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார். அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து இவர் யார் என்பதையும் இது ஏன் அவருக்கு சம்பவித்து என்பதையும் புரிந்து கொண்டு அவனது மரண தாழ்வாயில் மனம் திரும்புகிறான். இன்னொருவன் வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்து மட்டுமல்லாமல் சாகும்போதும் திருந்தாமல் தன் இருதயத்தை கடித்து கொண்டு நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்து பேசி மேலும் குற்றம் செய்கிறான். இதை கண்டு அடுத்தவன் அவனை கடிந்து கொண்டு நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய்ந்தும் தேவனுக்கு பயப்படுதுகளையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத தொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்கிறான். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதும் இந்த அடியேனை நினைத்தருளும் என்று இயேசுவிடம் கூறுகிறார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தும்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். பாவ மன்னிப்பு பெற்ற மோட்சத்திற்கு தகுதி உள்ளவனாகி விட்டுவிட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் இப்படிதான் 2 விதமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த 2 மனிதர்கள் மூலம் காண முடியும். நாமும் நமது பாவத்தை உணர்ந்து சிலுவையில் தொங்கும் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? எல்லோரும் கண்களை மூடுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் திருடங்களை மன்னித்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்தது போல எங்களையும் உம்முடைய வருகையில் வரும்போதும் எங்களையும் மன்னித்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா சிலுவையில் பேசின 3வது வார்த்தை யோவான் 19:26-27. தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஏசப்பா தம்முடைய தாயையும் அருகில் நின்ற தமக்கு பிரியமாயிருந்த சீசனையும் கண்டு ஏசப்பா தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார்.
பின்பு யோவானை கண்டு அதோ உன் தாய் என்றான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஏசப்பா தான் மெய்யான ஆறுதல். ஏன்னா ஏசப்பா இந்த பொல்லாத உலகத்தில் நமக்கு மெய்யான ஆறுதல் கொடுத்துருக்காங்க. வேற யாராலையும் அந்த மெய்யான ஆறுதல் கொடுக்க முடியாது. ஏசப்பா யோவானின் கரத்தில் அவரது தாயையும் அவரது தாயின் கரத்தில் யோவானையும் ஒப்பு கொடுத்தது போல நம்முடைய கரத்தில் திருச்சபையையும் திருச்சபையின் கரத்தில் நம்மையும் ஒப்பு கொடுத்து இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா எனக்கு பேச வைத்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு இந்த மெய்யான ஆறுதல் கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 4ஆம் வார்த்தை தவிப்பு. வாசிப்போம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சமத்கனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசு தேவனுடைய குமாரன், ஏன் இவ்வாறு கதற வேண்டும்? வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால் ஏசாயா 59:2 இப்படித்தான் கூறுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவை உண்டாக்குகிறது. நமது பாவங்கள் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் பிரித்தது. எனவே நம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் இவ்வாறு கதறினார். இயேசு நம்மை ரட்சிக்க அவர் கைவிடப்பட்டார். கைவிடப்பட்டார். இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை பிரிந்து நம்மால் வாழ முடியாது. எனவே நம் இயேசுவின் கரங்களை பற்றி கொள்வோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, உமது நேசகுமாரனை எங்களுக்காக தந்தீரே, உமக்கு நன்றிப்பா. நாங்கள் எப்போதும் உம்மோடு இணைந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ 4 வார்த்தையை நம்ம கேட்டோம்ல. ஏசப்பா சிலுவையில் பேசிய 5ஆம் வார்த்தை தாகமாக இருக்கிறேன். நாம் எங்கேயாச்சும் போகிறோம்னா, எங்கேயாச்சும் வெளில போகிறோம்னா நம்மளுக்கு தாகமாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஏசப்பாவுக்கும் தாகம் ஏற்படுச்சு. என்ன தாகம் தெரியுமா? ஆத்ம தாகம். ஆத்ம தாகம்னா ரட்சிப்புனா இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். ஏசப்பாவுடைய தாகத்தை நாம் தானே தீர்த்து வைக்கணும். வேத வசனங்கள் நிறைவேற இயேசு தாகமாய் இருந்தார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் பாடுபட்டு இயேசு நமக்காக சிலுவையில் தவித்தார். அவர் தன் தாகத்தை விருப்பத்தை நிறைவேற்றுவோமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, நான் இந்த தைரியமாக ஸ்டேஜில் பேசுறதுக்காக நன்றி. இப்போ கூட என்னை பயன்படுத்துறதுக்காக நன்றி. ஏசி நாமத்தை ஜெயிக்க நல்ல பிதாவே. ஆமென். சொல்லட சில்வே சொன்ன ஆடாடாட்டே சொல்ல போறேன். மூடிடடு டாக்டர் ஸ்டாய் பிடாவை கூட்ட வழிய ஏசப்பா செஞ்சு முடிச்சிட்டாரு. என்ன வேலை? நம்மளாம் இருட்டில் இருந்தோம். அப்போ சாட்டான் வந்து, இது என்னோட பிள்ளைங்க, நான் அம்மா அப்பா, நான் இவங்க நரகட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நம்ம ஏசப்பாடா சிலுவையில் பலியானார்.
கல்லறையில் வச்சுட்டாங்க. 3 days கழிச்சு ஏசப்பா வீடோட வந்துட்டாரு. அப்போ என்ன பண்ணாரு? நீங்களாம் போடுறதுக்கு முன்னே என்னென்ன சொன்னேன், நீங்களாம் ஏசப்பா பற்றி சொல்லுங்க பின்ன சொல்லிட்டு அப் 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 சொல்லிட்டே போயிட்டாரு. ஏசப்பா கூட்ட நம்ம வேலையை செய்யணும். அப்போதான் நம்ம ஏசப்பா குடு குடு ஓடி வருவாரு. ஏசப்பா கூட்ட வேலையை ஏசப்பா செஞ்சு முடிக்கணும். அப்பா பிதாவே சோற்றம், அன்பி பிதாவே சோற்றம், நித்திய பிதாவே சோற்றம், ஆபிரகாம் தேவனே சோற்றம், ஈசாக்கு தேவனே சோற்றம். உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு அம்புக்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ்லா. ஏசப்பா சிலுவையில் பேசின 7வது வார்த்தை ஒப்பு கொடுத்தல். எல்லாரும் வாசிப்போமா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எந்த மனிதனும் தன் நாவி பிரிவதை அறிவானா? உங்களால் சொல்ல முடியுமா என் நாவி என்னை விட்டு பிரிகிறது என்று? முடியாது. நான் மரிக்கப் போகிறேன் என்பதை உணரலாம், ஆனால் எப்பொழுது உயிர் போகிறது என்று யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தேவன் தன் ஜீவனை தருகிறவர், அவரை அதை மீண்டும் எடுத்துக்கொள்கின்றவர். ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் பிதாவின் கரத்திலே தமது ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம்? லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இது நம்மளுக்காகவும் நம் ஜனங்களுக்காகவும் துக்கப்படும் வேலை. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்லை என்று. தேவன் ஜனங்களை காக்கும்படி திறப்பில்லை நின்று அவருக்கென்று கலங்கும்படியே ஆத்துமாவை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கும் இத்தனை கோடி மக்களுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் கொஞ்ச நேரம் சிந்திப்போமா? ஏசாப்பாக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ தன்னையே தாம ஒப்பு கொடுக்கோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். என்னை தருகிறேன் ஜீவபலியாக, என்னை தருகிறேன் ஜீவபலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. ஏசி மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொன்ன 7 சிலுவை வார்த்தைகள். பிதாவே, இவர்களை மன்னியும். இன்று என்னுடைய பிரதேசத்தில் நீ இருப்பாய். ஸ்ரீயே தான் உன் மகன்.
இதான் உன் தாய். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள்? எனக்கு ரொம்ப தாகம் இழைத்தது, முடிந்து வடிந்தது. பிதாவே, உங்கள் கரங்களில் என்னோட ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஓசன்னா 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 தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா 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 பரலோகத்தில் சமாதானம் ஓசன்னா உன்னதத்தில் மகிமை ஓசன்னா பரலோகத்தில் சமாதானம் ஓசன்னா உன்னதத்தில் மகிமை ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜனே ஓசன்னா ராஜனே ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜனே ஓசன்னா ராஜாதிராஜனே ஓசன்னா 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 தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா 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 நீதி நிறைந்த நித்தியரே ஓசன்னா தாழ்மை நிறைந்த தகப்பனே ஓசன்னா நீதி நிறைந்த நித்தியரே ஓசன்னா தாழ்மை நிறைந்த தகப்பனே ஓசன்னா வெற்றி வேந்தனே ஓசன்னா ரட்சிப்பை தருவீரே ஓசன்னா வெற்றி வேந்தனே ஓசன்னா ரட்சிப்பை தருவீரே ஓசன்னா 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 தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா 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 ஒரு தோளை உயர்த்தி வாழ்த்திடு ஓசன்னா இதயத்தை உயர்த்தி துதித்திடு ஓசன்னா குரு தோளை உயர்த்தி வாழ்த்திடு ஓசன்னா இதயத்தை உயர்த்தி துதித்திடு ஓசன்னா துதிக்கு பாத்திர ஓசன்னா பணிந்தே வணங்குவோம் ஓசன்னா துதிக்கு பாத்திர ஓசன்னா